ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஸோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம் வந்து எந்த மாதிரி வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அந்த ப்ரீமியத்தை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு அந்த அதான் ப்ரீமியத்துக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த ப்ரீமியத்தினுடைய இதை வச்சு அந்த வேல்யூ வச்சு இண்டெக்ஸ்க்கும் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டிக்கான லெவல், அதாவது நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா ஸோ அந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம்கான லெவல் பார்க்கலாம். அதேமாதிரி அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் லெவல் வச்சுட்டு நம்ம வந்து நிஃப்டியினுடைய ஸ்பாட்டுக்கான லெவலும் பார்க்கலாம். ஓகே, வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஒரு முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து நீங்கள் வந்து அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் போனால் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு நல்ல மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக ஒரு முடிவெடுங்க. ஓகே, நாளைக்கு வந்து ஸோ வாரத்தில் நம்ம வந்து முதல் நாள். ஸோ நிஃப்டி வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் தான். ஸோ இந்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாளைக்கான லெவல். ஸோ பை பண்ணுறதா இருந்ததுன்னா எந்த ஒரு ஆப்ஷனையும், அது வந்து கால் ஆப்ஷனோ இல்லைனா புட் ஆப்ஷனோ, ஸோ எந்த ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஆப்ஷனுடைய வேல்யூ வந்து ரூ. 194 மேலே அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து நல்லா சஸ்டெயின் ஆகுது, ஓப்பன் ஆகுது, இல்லை அதை வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அந்த ரூ. 194 மேலே நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து டார்கெட்டாக நம்ம வந்து எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ரூ. 249 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் போகும். ஆனால் நம்ம எப்படி அதை வந்து நம்ம வந்து பண்ணணும், ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ட்ரி எடுத்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிட்டாலே வந்து எனாபிள் அப்படின்னு நாங்கள் முடிவு போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆனீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நீங்கள் வந்து எப்போ பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து லாபத்தில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய ஒரு இது. நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா, நான் வந்து நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் ரூ. 194 அப்படிங்கிறது பை லெவல். எந்த ப்ரீமியம் அந்த ரூ. 194 மேலே இருக்குதோ அந்த அந்த ப்ரீமியம் வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துவீங்க, இதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொன்னேன். ஓகேவா, ஸோ நிஃப்டி வந்து நமக்கு வந்து ஃபர்தராக இன்றைக்கி வந்து க்ளோசிங், அதாவது இப்போ நம்ம க்ளோசிங் கொடுத்துருக்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23,851. ஓகேவா, ஸோ 23,851 ரூபா. நான் வந்து எடுத்துருக்கக்கூடிய அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது இந்த ஏடிஎம் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் எதுவாக எடுத்துருக்கிறேன் அப்படின்னா 23,800 அப்படிங்கிறத நான் எடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ 23,800 அப்படிங்கிற கால் ஆட்புட், இந்த ரெண்டு ப்ரீமியமோட லெவல் வச்சு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இல்லை, இது வந்து நம்ம வந்து இண்டெக்ஸில் இது பார்த்துடலாம். ஸோ நிஃப்டிக்கான இது வந்து நான் கால் ப்ரீமியம் எடுத்திருக்கேன். 23,800 அப்படிங்கிற கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட் பார்க்குறோம். ஸோ ரூ. 194 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த ரூ. 194 நான் போட்டிருக்கேன். ஸோ ரூ. 194 மேலே இருக்குங்கும்போது இந்த ப்ரீமியம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரூ. 249. ஸோ ரூ. 249 போகும்போது அடுத்து இருக்கக்கூடிய நமக்கு வந்து லெவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 325. ஸோ ரூ. 325 அடுத்தது வந்து ரூ. 282. இது வந்து கால் ஆப்ஷன் வந்து மேலே போகுது அப்படிங்கும்போது, இது கால் ஆப்ஷன் சார்ட் எடுத்திருக்கேன் நான் வந்து. ஸோ கால் ப்ரீமியம் மேலே போகும்போது இதெல்லாம் வந்து ரிவர்சல் ஆகும். ஓகேவா, இப்போ நமக்கு வந்து இங்கேருந்து நீங்கள் போகுது அப்படின்னா 249 போனோடனே ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காகவோ இல்லைனா ரிவர்சல் கூட ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா, எதுவும் நடக்கலாம் மார்க்கெட்டில். அதுக்கு நம்ம வந்து எப்படி நீங்கள் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத இதுக்கான ஃபர்தராக நம்ம வந்து ஒரு கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான அந்த ஃபர்தரான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பி வைக்கிறேன். ஓகே,
இப்போ நான் இது என்ன எப்படி இந்த லெவல் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, ஏதாவது பயன்படுத்தி ட்ரேட் பண்ணுவீங்க, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு எந்த என்ட்ரி கிடைக்குதோ அந்த என்ட்ரி கிடைக்கிற இடத்துல இந்த மாதிரி லெவல்ஸும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கூடுதல் கன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வச்சு இதை ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த லைன் எல்லாமே வந்து நமக்கு வந்து ரிவர்சல், அதாவது இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்கு இல்லையா, நமக்கு வந்து 210 இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்லியான ப்ரைஸ் தான். இது வந்து கரெக்டான ப்ரைஸ் இருக்காது. இந்த 5 மினிட் டைம் ஃப்ரேமில், 1 டே டைம் ஃப்ரேமில் எடுத்தால் தான் இது எவ்வளோ ப்ரைஸ் இங்கே க்ளோசிங் நடந்திருக்குன்னு தெரியும். ஓகேவா, இப்போ 219 ரூபா அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு இதுக்காக சொல்கிறேன். 219 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்குலாம் போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் மேலே இருக்கக்கூடிய இந்த லைன் எல்லாமே ரிவர்சல் சோன் மாதிரி நம்ம வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த லைனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கீழே இருக்கக்கூடிய லைன் வந்து 149, 113, 184 ரூபா. ஸோ இந்த 84 ரூபா அப்படிங்கிற லெவல் எல்லாமே இந்த ப்ரீமியம், ஒரு ப்ரீமியம் வந்து இப்போ புட் ஆப்ஷன் கால் மேலே போகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் கீழே வரும் இல்லையா, புட்டை வந்து கீழே வரும்போது 149 ரூபா. அப்போ இது வந்து 249 ரூபாய்க்கு போதில் இது 149 ரூபாய்க்கு வரும். ஸோ 149 ரூபாய்க்கு வரல, 149 தாண்டியும் கூட வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு அது ஆப்ஷனுடைய அந்த மூமெண்ட்ஸை பொறுத்து இருக்குது. கால் ஆர் புட் ப்ரீமியம், அதாவது எப்படி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இங்கேருந்து 100 ரூபாலேருந்து கிளம்பக்கூடிய 2 ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் 100 ரூபாலேருந்து கிளம்புது. ஸோ இது கால் ஆப்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது கால், இது வந்து புட் அப்படின்னு வச்சுக்கோங்க. காலுடைய ஸ்பீடு ஓவராக இருக்கா, புட்டோட ஸ்பீடு ஓவராக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து இந்த லெவலை வந்து டச் பண்ணும். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு இதுதான், அதாவது எந்த எப்படி வந்து நம்ம வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுத்துட்டு அதை வந்து ஈஸியாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஓகேவா, நீங்கள் வந்து நான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த லெவல் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு வந்து 149, 113, அப்புறம் வந்து 84 ரூபா, இதெல்லாம் ரிவர்சல்ஸ். ஸோ இப்போ நமக்கு கால் வந்து ஆக்சுவலாக மேலே போகுது அப்படின்னா அப்போ வந்து இது புட் ஆப்ஷன் வந்து கீழே வரும் இல்லையா. ஸோ கீழே வரும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த கீழே வரும் 194 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே புட் ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கால் வந்து மேலே இருக்குது அப்படி 194 ரூபாய்க்கு மேலே வந்து கால் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து புட் ஆப்ஷன் வந்து 194 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ 194க்கு கீழே புட் ஆப்ஷன் இருக்குது, கால் ஆப்ஷன் 194 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ 249 ஃபஸ்ட்டு டார்கெட், அடுத்த டார்கெட் வந்து 325. அதேமாதிரி புட் ஆப்ஷன் ரிவர்சல் ஆகும் இல்லையா, மேலே போயிட்டு கால் மேலே போகும், புட்டு ரிவர்சல் ஆகக்கூடிய இடம் தான் 149, 113, லாஸ்ட்டாக 84 ரூபா. இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைன் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி வந்து ஃபர்தராக வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த லெவல் வச்சு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஈஸியாக புரிய வரும். இது இல்லாமல் நீங்கள் அதை சொன்ன இல்லையா, நீங்கள் வந்து எப்படி ஃபர்தராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸாக நம்ம வந்து இது வந்து ஒரு கோர்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த லெவல் நீங்கள் எப்படி எடுக்கணும், அதில் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். அதாவது எப்படின்னா இந்த ஆப்ஷனுடைய கால்குலேஷன் எப்படி நீங்கள் எப்படி பண்ணணும், அதை இண்டெக்ஸ்க்கு எப்படி பண்ண வேண்டியிருக்கும், ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அதுக்கு எப்படி நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணணும், இந்த ப்ரீமியம் வச்சு நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கலாம், எப்படி நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம், கால் எங்கே இருக்குது, புட் ஆப்ஷன் எப்படி இருக்குது, எப்படி நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம், ஒரு சின்னதாக என்ட்ரி எடுத்து எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து நம்ம சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில லெவல்ஸ்லாம் வச்சு நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வின்னிங் சான்சஸ், அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நாளைக்கான நிஃப்டி இதுக்கான லெவல், இண்டெக்ஸ்க்கான லெவல் பார்த்துடலாம். ஸோ இண்டெக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஒரே நிமிஷம் இண்டெக்ஸ் எடுத்து. ஓகே, ஸோ இண்டெக்ஸ் வந்து இந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி, இப்போ நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,020, ஸோ 24,020, அப்புறம் வந்து 24,077, 24,077, 24,149, 24,239. ஸோ ஒரு ஃபர்தராக இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து அதாவது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 239. அதே மாதிரி கீழே சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,463. ஸோ இது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் லெவலாக இருக்கும்.
அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு வந்து 23 553 23 625 23 682. ஓகே, ஸோ இது இண்டெக்ஸ். இது வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீமியம், அந்த ப்ரீமியமோட லெவல் வச்சு தான் நம்ம வந்து இந்த மேத் கால்குலேஷன் பண்ணிட்டு தான் இந்த இதுக்கான லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இண்டெக்ஸில் எடுத்திருக்கோம். ஓகே, எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அதிக டார்கெட் வந்து நீங்கள் வந்து பெரிய அளவு டார்கெட் எதிர்பார்க்காம சின்ன சின்ன டார்கெட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சக்ஸஸ், அதாவது எப்படின்னா ட்ரேட் நீங்கள் ஒரு 10 ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 10ல் ஒரு 8லேருந்து 9 ட்ரேட் சக்ஸஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 99% ஜாஸ்தி. ஓகேவா? அதனால் வந்து எப்போவுமே வந்து ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு பெரிய வந்து ஒரு பிக் மூவ்மெண்ட் ஏற்பட்டு நம்ம வந்து நேற்றுக்கு ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸில் நேற்றுக்கு இல்லை, ஸோ கடந்த வெள்ளிக்கிழமைக்கு மார்க்கெட்டு லீவு, ஆமாம் வேலை, ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே அஷ்யூம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த பெரிய மூவ்மெண்ட் ப்ரீவியஸ் நடந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நினைக்காம சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு ட்ரேடாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் வந்து பார்க்கக்கூடிய வீடியோக்களுக்கு லைக் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய கருத்து ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. ஸோ ஆப்ஷனுடைய இந்த மேத்ஸ் கால்குலேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த லெவல்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ எப்பவும் போல் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.